Problem number 32. ஒரு தொகை கூட்டு வட்டியில் 5 ஆண்டுகளில் இரட்டிப்பாகிறது. சே அந்த ஒரு தொகை வந்து அதாவது தொகைங்கிறது A 5 ஆண்டுகளில் இரட்டிப்பாகிறது. அப்ப P is equal to ஒரு Pங்கிற ஒரு அமௌண்ட் வச்சுக்கோம். அது ஒரு அமௌண்ட். நம்ம கணிக்கக்கூடிய சம் வந்து 2 times P. அது எடுத்துக்கக்கூடிய வருஷம் வந்து 5 years. 5 வருஷத்துல 2 மடங்கு ஆகும். அதே தொகை இந்த தொகை எவ்வளவு? 16 மடங்காக எத்தனை ஆண்டுகள் ஆகும்? அது 16 மடங்கு ஆகணும்னா இந்த A is equal to 16P அப்படின்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளவுங்கிறது தான் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதாவது ஒரு தொகையானது 5 வருஷத்துல 2 மடங்கு ஆகுது. 16 வருஷத்துல எத்தனை மடங்கு ஆகுங்கிறது கொஸ்டின். இதுல கூட்டு வட்டி ஃபார்முலா A is equal to P into 1 plus R by 100 to the power n. Nங்கிறது என்ன? 5 years. N வந்து 5 years கொடுத்துட்டேன். Aங்கிறது என்ன? A is equal to 2P. A is equal to 2P. So வருஷமும் நான் கொடுத்துட்டேன். வருஷம் this is இதான் போட்டேன். ஓகே. அப்ப இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும். 2 is equal to 1 plus R by 100 to the power 5. So இது ஒரு ஈக்குவேஷன். அதாவது 2 அப்படிங்கிறது 1 plus R by 100 to the power 5. கொஸ்டின் என்ன? 16 மடங்கு ஆகிறதுக்கு எத்தனை வருஷம்? ஸோ 16P is equal to P into 1 plus R by 100 to the power n. கொஸ்டின் வந்து n எவ்வளோங்கிறது தான். இப்போ இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 2 போயிடும். 16 is equal to 1 plus R by 100 to the power n. இந்த 16 நம்ம எப்படி எழுதலாம்? 16 is equal to 2 power 4 எழுதலாம். 2 into 2 into 2 into 2. So 4 into 4 16. Therefore I can write 2 power 4. 2 power 4 is equal to 1 plus 2 power 4 is equal to 1 plus R by 100 to the power n. Okay. என்னதான் கண்டுபிடிக்கணும். So this is the equation 1. ஆல்ரெடி நான் என்ன பண்ணிருக்கேன்? இந்த ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிட்டேன். 2 is equal to 1 plus R by 100 to the power 5. Therefore this can be written as 1 plus R by 100 to the power 4 அப்புறம் இது 5 இல்லையா? ஸோ ஆரோட இது வந்து 5, இது வந்து 5, இது வந்து 4. That is equal to 1 plus R by 100 to the power n. So இதை simplify பண்ணா 1 plus R by 100 to the power 20. That is equal to 1 plus R by 100 to the power n. Therefore n is equal to 20 years. So 16 மடங்காக எத்தனை ஆண்டுகள் ஆகும்னா 20 வருஷம். It will take 20 years. அது வந்து 16 மடங்காக மாறும். இதுதான் ஆன்சர். ப்ராப்ளம் நம்பர் 33. ஒரு தொகை கூட்டு வட்டியில் 5 ஆண்டுகளில் 3 மடங்கு ஆகிறது எனில் அதே தொகை 9 மடங்காக மாற 9 மடங்காக எத்தனை ஆண்டுகள் ஆகும்? இல்லையா? இதுதான் கொஸ்டின். அப்ப A is equal to அதாவது 3 times P 3 மடங்கு P ஆகுது. எத்தனை வருஷம்? 5 years. 5 வருஷம் எடுத்துக்குது. அப்ப 9 மடங்கு A is equal to 9P ஆகிறதுக்கு n எவ்வளோன்னு கேட்குறாங்க. இதான் சேம் கொஸ்டின் தான். அப்ப கூட்டு வட்டியில் A is equal to P into 1 plus R by 100 to the power n. இங்க 3P
3p is equal to p into 1 plus r by 100 to the power 5. Then 3 is equal to 1 plus r by 100 to the power 5. So this is the equation 1. இதான் வந்து ஒரு equation. இப்ப question என்ன? 9 மடங்கு ஆகணும். 9 மடங்கு ஆகணும் அப்படின்னா எவ்வளவுன்னு பார்க்கணும். So 9p is equal to p into 1 plus r by 100 to the power 5. So the 9 நான் என்ன பண்றேன்? 3 square எழுதுறேன். So 3 into 3 9. 3p is equal to p into 1 plus r by 100 to the power 5. So 9 is equal to p by p into 1 plus r by 100 to the power n. This is cancelled. So this is 3 square. 3 square. So நான் என்ன பண்ணிருக்கேன்? 3 is equal to 1 plus r by 100 to the power 5. இந்த இடத்துல நான் substitute பண்றேன். So 3 ங்கிறது 1 plus r by 100 to the power 5. இதை நான் ஸ்கொயர் பண்றேன். is equal to 1 plus r by 100 to the power n. Okay. So இதை simplify பண்ணா 1 plus r by 100. So 5 into 2, that is equal to 1 plus r by 100 to the power n. N is equal to 10 years. So ஒரு தொகை 5 ஆண்டுகளில் 3 மடங்காகுது. 10 வருஷத்துல அது என்ன ஆகும்? 9 மடங்காக மாறும். ப்ராப்ளம் நம்பர் 34. ஒரு தொகை கூட்டு வட்டியில் 6 ஆண்டுகளில் 4 மடங்காகிறது எனில் அதே தொகை 64 மடங்காக எத்தனை ஆண்டுகள் ஆகும்? இதான் கொஸ்டின். Here n is equal to 6. எத்தனை மடங்காகுது? a is equal to 4 times p. 4 மடங்கு ஆகும். இந்த பிரின்சிபல் 4 டைம்ஸ் வந்து ஆகுது மொத்த தொகை. அதே தொகை 64 மடங்காக 16p ஆகிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்? இதான் கொஸ்டின். இது ஒன்றுமே சிம்பிள், பார்த்த உடனே நம்ம போடலாம். கூட்டு வட்டி அப்போ a is equal to p into 1 plus r by 100 to the power n. ஸோ இங்கே வந்து 6 வருஷத்தில் 4 மடங்கு 4p is equal to p into 1 plus r by 100 to the power 6. இது அடிச்சிங்கன்னா 4 is equal to 1 plus r by 100 to the power 6. Okay. Next question. 64 மடங்காக எத்தனை வருஷம் ஆகும்? 64 p is equal to p into 1 plus r by 100 to the power n. ஸோ இப்போ வந்து இந்த 4ங்கிறது இதான் முக்கியமானது. இந்த 64 இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். சிம்பிளிஃபை பண்ணால் p போயிடும். ஸோ 64 is equal to 1 plus r by 100 to the power n. இந்த 64 எப்படி எழுதலாம்? 4 into 4 16. So 16 into 4 24, பாக்கி 2 64. So that is equal to 4 cube. அப்படி எழுதலாமா? Therefore 4 cube is equal to 1 plus r by 100 to the power n. So நம்ம ஆல்ரெடி 4 குள்ள வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். 4 is equal to 1 plus r by 100 to the power 6. Therefore this can be written as this is இப்போ 4 cube is equal to 1 plus r by 100 to the power n எழுதியாச்சா? இப்போ வந்து 1 plus r by 100 to the power 6 அது மேலே வந்து ஒரு 3, that is equal to
இந்த பவர் தான் நான் எழுதியிருக்கேன் 3 இந்த 3 எழுதியிருக்கேன் இந்த 6 அப்படியே 4க்குள்ள ஈக்குவேஷன் எழுதிட்டேன் ஸோ 1 + r/100 to the power n therefore this is 1 + r/100 6 into 3 that is equal to 1 + r/100 to the power n therefore n is equal to 6 into 3 18 years எத்தனை வருஷம் ஆகுது 18 வருஷம் ஆகும் 64 மடங்காக 6 வருஷத்துல 4 மடங்கு ஆச்சுன்னா 64 வருஷத்துல 18 வருஷத்துல 64 மடங்காக ஆகும் இதோட ஆன்சர் வந்து 18 years